பக்திமயம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முத்ரா பேரும் சூரிய முத்ரா. நம்மளோட உடம்புக்கு இந்த சூரிய முத்ரா அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். பழக்கமாக நான் சொல்கிறது தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனாலும் உங்களுக்கு வெவ்வேறு டாப்பிக்கில் நான் பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு தேவையான முத்திரையை மட்டும் செய்ய சொல்கிறேன். ஆனால் அந்த சூரிய முத்திரையை மட்டும் வயது வரமின்றி நீங்கள் சொல்கிறத உங்கள் குழந்தை கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த வயதுலேருந்து ஒரு 100 வயசு தாத்தாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் இந்த முத்திரையை தினமும் செய்வீங்க. எப்போ செய்ய வைக்கலாம் அப்படின்னா, காலை சூரியனில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா மாலை சூரியன் மறையும் போது செய்யலாம். எவ்வளவு நேரம் செய்யலாம்? ஒரு பிரேக் விட்டு ஒரு 20 மினிட்ஸ் செய்யலாம். இந்த சூரிய முத்திரை அப்படின்றது உச்சி வெயிலில் செய்ய தேவையில்லை, செய்யவும் கூடாது. செஞ்சால் என்ன சார் ஆகும்? ஒன்றும் ஆகாது, பெனிஃபிட்டே இருக்காது. இது நீங்கள் ஒரு எம்டி வாட்டர் பாட்டிலில் ஸ்ட்ரா போட்டு தண்ணி உறிஞ்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, தண்ணியும் வராது. சும்மா நீங்கள் குடிச்சிருக்க எஃபெக்ட் தான் இருக்குமே தவிர ஒன்றும் யூஸ் இல்லை. அந்த மாதிரி இந்த சூரிய முத்ராவை உச்சி வெயிலில் இருக்கும்போது செஞ்சீங்கன்னா பயன் கிடையாது. எய்தர் சன்ரைஸ் ஆர் சன்செட், சூரியன் உதிக்கும் போது இல்லை சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இது செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அநேக பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நம்மளோட ஹிந்து வேதத்தில் இந்த முத்ரா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட கோயிலெலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த முத்திரையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். திருநள்ளாறு கோயிலில் போனீங்கன்னா மறந்துடாதீங்க. இந்த முத்ரா எங்கே இருக்குன்றது தேடி கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுத்து கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ நம்ம இந்த முத்ராக்குள்ளே போகணும். சூரிய முத்ரா அப்படின்றது எப்படி பண்ணணும்னா, இந்த கையுடைய மோதிர விரலில் வைக்கிற நகம் இருக்குல்ல, அந்த நகத்துக்கு மேலே வைக்கணும். இதுதான் சூரிய முத்ரா. ஒரு மணி நல்லா ரிலாக்ஸ்டாக கையை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு கான்சன்ட்ரேட் ஆன் ப்ரீதிங். உங்களுடைய மூச்சை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். சூரிய ஒளியில் உட்காரணும், சேர் போட்டு. கீழே உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. சூரிய ஒளியில் சேரோ ஸ்டூலோ போட்டு உட்காருங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கீழே உட்காரலாம், அதுவும் தவறு இல்லை. ஆனால் உங்களுக்கு உடம்பு 100% சூரியனில் தான் இருக்கணும். சார் இதனால் சூரியனில் டைரெக்டாக சூரியனை பார்த்த மாதிரி உட்கார முடியல, பரவாயில்ல, சூரியனுக்கு உங்களோட முதுகு காட்டுற மாதிரியாவது உட்காருங்க. இதனால் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அநேகம் பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது. அவங்க எவ்வளவுதான் நம்ம ஃபுட்டில் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அநேகம் பேருக்கு இப்போ விட்டமின் டெஃபிஷியன்சி நீங்கள் போக்குறோன்னா கண்டிப்பாக சூரிய ஒளி முக்கியம். அதுலேயும் இந்த சூரிய முத்ராவோடு சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு என்ன சொல்கிறது, அந்த ஸ்பீட் ஆஃப் த பெனிஃபிட் 10 times more than just sitting on set. 10 மடங்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி சூரிய ஒளியில் சூரிய முத்ராவோடு நீங்கள் உட்காருங்க. இது மட்டும் இல்லாத அஜீரண கோளாறு, உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருந்தால் சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இப்போ ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஏப்பம் வர மாதிரி இருக்கும், வராது. வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நைட்டில் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த முத்ராவை பண்ணாத கண்டிப்பாக தூங்காதீங்க. சார் சூரியன் தான் செட் ஆகிடுச்சு சார், அப்போ பண்ணால் பெனிஃபிட் இருக்கா? உங்களுக்கு 50% பெனிஃபிட் இருக்குது சூரியன் இல்லாத போது நீங்கள் பண்ணாமல். மறந்துடாதீங்க, இது பேர் சூரிய முத்ரா. எப்படி பண்ணுன்றதை என்னோட இதை பார்த்துக்கலாம். கை இப்படி வச்சுட்டு உங்களோட இந்த விரலை கையுடைய நகத்து மேலே இப்படி வைக்கிறோம். நல்லா ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடிட்டு உட்காரணும். ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடிட்டு உட்காருங்க. உங்களோட ப்ரீதிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வெயிலில் உட்காருங்க. சூரியனுடைய பலத்தையும் சூரிய பகவானுடைய பலத்தையும் சேர்த்து அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.